பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு விசுவாச போராட்டத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக பெத்மான் செய்ய ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாடலை பாட நான் வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. மேன் ஹல்லேலூயா. இந்த பாடல்கள் திருமண வீட்டிலே பாடுவது உண்டு இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். உங்களுக்கு விரோதமாய் உலகம் மாமிசம் உங்களை எதிர்த்து நின்று போராடுகிறது. பொருளாசைனாலும் இச்சைகளினாலும் இழுக்கப்படும் பொழுது கர்த்தரின் உதவியோடு நம்ம வெற்றி பெற முடியும். அதுதான் அழகாக பெருமாள் செய்ய இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பொழுதே வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகள் உங்களோடு போராட ஆரம்பிக்கும். ஆகவே தான் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரை சோதிக்கும்படியாக வந்த சாத்தானுக்கு விரோதமாக கூட இயேசு கிறிஸ்து என்ன வசனத்தை தான் பயன்படுத்தினார். தன்னுடைய சுய ஞானத்தையோ அல்லது தத்துவ ஞானத்தையோ அல்ல, வேத வசனங்களை பயன்படுத்தினார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் 9 வாசிக்கிறோம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இதுகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று நம்ம பார்க்கிறோம். பழங்காலத்துல ஒரு கிரேக்க கதை உண்டு. ஒரு கிரேக்க போர் வீரன் நல்ல அபூர்வமான நல்ல பாதுகாப்பான கவசங்களை எல்லாம் அணிந்திருந்தானா. அவனை யாரும் யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அப்படி சிறப்பாக ஓடுகிறவன், வல்லமையாக யுத்தம் செய்கிறவனா இருந்தான். ஆனா அவனுடைய குறைபாடு என்ன என்பதுல எதிரி கண்ணுங்கருத்துமாக இருந்தான். அவனுடைய குதிங்காலில பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதை கண்டு தன்னுடைய அம்புகளை அதுல எய்து அவனை வீழ்த்தினான். கால்கள் தானே என்று பாதுகாப்பு இல்லாமல் நாம விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் ஆனாலும் அதை தீர்க்கக்கூடிய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வேதத்துல உண்டு. ஆகவே அந்த வசனங்களை கண்டுபிடித்து இந்த பட்டயத்தை போல கையில எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப சத்ரு நிச்சயமா உங்களை விட்டு ஓடி போவான். நாம தான் தேடி வாசிக்கணும். அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம தான் இன்னைக்கு தேடணும், உட்கார்ந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வாக்குறுதிக்கு, ஆனா தேவனுடைய வாக்குறுதி நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, நம்ம வீட்டுல வளர்க்கிற நாயை பேர் சொல்லி கூப்பிட்டா அது உடனே நம்மிடம் வரும். வீட்டுல வளர்க்கிற நாயை பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே என்ன செய்யும்? உடனே வரும். இது ஒரு கழுதையை நீங்க கூப்பிட்டீங்கன்னா எவ்வளவுதான் செல்லமா கூப்பிட்டாலும் அது வராது. அது நம்மட வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு கைட்டினா கட்டி, அதை கழுத்தை கட்டி ஒரு கம்பால அடித்து இழுத்தாதான் என்ன செய்யும்? வரும். அதான் வரு கழுதையை போன்று இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக இளைய தலைமுறையினர், இளம் தம்பதிகள் ஜெபிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை. ஏன் குடும்பத்துல போராட்டம், பிரச்சனை? ஏன் ஒருவருக்கொருவர் மன்னிக்குதற்கும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போவதில்லை? குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீதிமன்றத்திற்கோ அல்லது வேற ஆற்றி சொல்வதற்கோ இல்லை. கணவன் மனைவியை கையை பிடித்து ஜெபித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபித்த கர்த்தர் கண்டிப்பாக அவர்களோடு பேசுவார். என வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த மனசாட்சி அவர்களோடு பேசும்.
சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறாரே. அழகாக நம்மளை வழிநடத்தக்கூடியவர், அழகாக நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஏசாயா 30:21 பார்க்கிறோம், நாம் வழி தவறும் பொழுது இந்த வழியிலே நடவுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இப்போதும் நமக்கு காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார். இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னா 1 ஜான் 1 யோவான் 2:27 வாசித்து பாருங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, நமக்குள் வாசமா இருக்கிற கர்த்தர் நம்மை அழகாக வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம்னா ஆவியானவர் நாம் செய்கிற தவற்றை உணர்த்துவார். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது சத்துருவானவன் நம்ம குடும்பத்தை தொடவே முடியாது. நம்ம மனுஷங்க தான், ஒரு சின்ன தவறு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் விட மாட்டார். அந்த தவற்றை உணர்த்துவார் இமிடியேட்டாக. அதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம குடும்பத்தை சத்துரு தொடவே முடியாது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 12:29 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார்? தேவனை மறந்து அவரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். வேதனையா கிருபையா எது வேண்டும்? நீங்களே முடிவெடுக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனவே இவற்றை உணர்ந்து விசுவாசத்தோடு உறுதியாய் நிற்போம். கர்த்தரின் கிருபை நமக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போமாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, விசுவாசத்துல உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. இந்த போராட்டத்திலே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்புக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய நல்ல பாதையில் நடக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.